ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே சூப்பராக நல்லா இருக்கேன். காலையில் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபியோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. காஃபி போடலைங்க, டீ தான் போட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு டீ தான் பிடிக்குமா? காஃபி பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் டீ போடுறியப்பா டீ போடுறியப்பாம்பாரு. அப்போது அதனால் அப்படியே டீ போட்டு போட்டு நானும் டீ குடிக்க பழகிட்டேன். என் பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும்தான் இந்த காஃபி நிம்மதியாக குடிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த அவ்வை சண்முகில் சொன்ன மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பாத்திரம் வந்து ஃபுல் லோடுங்க. ஷெல்ஃபில் பாத்திரமே இல்லை. எல்லாமே வந்து கழுகி கவுத்தியிருந்தேன். ஸோ அதை எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணும். எனக்கு வந்து பாத்திரம் இவ்வளோ போட்டால் கூட உட்காந்து விளக்குன்னு விளக்கிடலாம், தேய்ன்னு தேய்ச்சி. ஆனால் திரும்பி எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சாலே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலி நான் வந்து ஆமையை விட ஸ்லோவாக தான் எடுத்து வச்சேன். ஏன்னா என் பொண்ணு தூங்குறான். எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப நேரம் அவளையே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால மெதுவாக எடுத்து வச்சேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்து வச்சதை வந்து நான் 1.5 மினிட்ஸில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்கே இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, என்ன சமைக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படியே தானே மண்டையில் ஓடிட்டுருக்கோம். அந்த எடுத்து வைக்கிறது கூட நம்மளால் பீஸ்ஃபுல்லாக எடுத்து வைக்க முடியாது. எல்லாம் எடுத்து வச்சு முடிஞ்சோன்னா பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இருக்குன்னு பார்த்தா மில்க் பிஸ்கட் பேக்கெட் இருந்துச்சு. இது ப்ரொமோஷனெல்லாம் இல்லைங்க. ஐயோ மில்க் பிஸ்கட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயாவது பொருளையே கிளப்பி விட்றாதீங்க. மில்க் பிஸ்கட்டுன்னு இல்லை, மேரி பிஸ்கட் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகுது. பார்லேஜி அந்த மாதிரி இந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்கட்டோட டேஸ்ட் அப்படியே தெரியும். காஃபியில் பால்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னா அந்த பிஸ்கட்டோட டேஸ்ட்டு நமக்கு தெரியாது. காஃபி கலந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கட்டு பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிட்டு கதவை சாத்திட்டு அப்பாடா உட்காந்து சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேங்க. ஸோ பிஸ்கட்டை முடித்து எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ அடுத்தது சமைக்கணும். நீங்கள் எவ்வளோ பேர் இப்படி சாப்பிடுவீங்க? மில்க் பிஸ்கட் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து எங்கள் அக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. அந்த ஒரு கட்டு பிஸ்கட் அப்படியே போட்டு பாலும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொட்டி கொட்டி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. பாய்.